ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஷன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என் பையனோட ஆயுஷ் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆயுஷ் ஃபங்க்ஷனை நாங்க சிம்பிளா வீட்டுல தான் பிளான் பண்ணுவோம். மண்டபம் எதுவும் புக் பண்ணல. கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்றதால நம்ம வீட்லயே பிளான் பண்ணியாச்சு ஆயுஷ் ஃபங்க்ஷனை. எப்பவும் போல எந்த பூஜை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், எந்த ஹோமம் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் முதல்ல விநாயகர் பூஜை தான் ஃபர்ஸ்ட். அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னையும் என் ஹஸ்பண்டையும் மாலை மாத்திக்க சொன்னாங்க. நான் பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் நிக்கணும். ஹஸ்பண்ட் பக்கத்துலயே. ஹஸ்பண்ட் தான் எல்லா பூஜையும் பண்ணுவாரு. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரந்தாய நமஹ. ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. விக்னேஸ்வராய நமஹ. நானாவித பரிமள பத்ரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. தூப தீபார்த்தம் அக்ஷதான போட்டு சமர்ப்பயாமி. அந்த வெத்திரபாக்கு பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க. பூர்வஸ்வஹ. காயத்ரி சொல்லுங்க. அமிர்தம் பவதோ. அமிர்த உபஸ்தரணமசி. இதை வச்சுக்கோங்க. சாப்பிடாம அங்கேயிருந்து காமிக்கும். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா. இது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு காது குத்துறதுக்கு முன்னாடி போடுவோம் இல்லையா மாலை, அந்த மாலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா தாய் மாமா சீரு. அப்பா, அப்புறம் என் தம்பி ஒய்ஃப், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொடுக்குறாங்க. இதுல எங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்கும். என் தம்பி வாங்கி கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை தான் என் பையன் காது குத்தும்போது போட்டுக்கணும். அதை சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. என் பொண்ணுக்குமே இமீடியட்டா அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கோம். நாங்க மட்டும் அதே ட்ரெஸ்ல தான் இருப்போம்.
ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவன் தாய் மாமா மடியில உட்கார்ந்துட்டான். கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சுட்டான். காது குத்த போறோம் அப்படின்றதால ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டாங்க. நிறைய பேர் பக்கத்துல இருக்கிறத பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருந்தான். போன் எல்லாம் காமிச்சு கன்சோல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் சுத்தி சுத்தி நின்று விளையாட்டுலாம் காமிச்சோம். பட் ஆனா அவர் அடங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருந்தாரு. காது குத்துறவர் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வந்து குழந்தை டைம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாரு. இவரை நாங்க எங்க இருந்து அரேஞ்ச் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டில தான் நாங்க கேட்டிருந்தோம். காது குத்துறதுக்கு இந்த மாதிரி புக் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களே கூட்டிட்டு போய் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. டைமிங் சொன்னா அவங்க நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க. காது குத்தினோட கேஷ் பே பண்ணா முடிஞ்சிடும். காது குத்துறவர் வந்து ரொம்பவே பொறுமையா இருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணாரு. குழந்தை கொஞ்சம் அழகா நிப்பாட்டுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ல வந்து காது குத்துறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கிட்டாரு. நம்மள செக் பண்ணிக்கவும் சொன்னாரு, மார்க்கிங் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா ஒரு காதை குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காதையை திருப்பி வச்சு குத்தி ஒரே அழ. அப்புறமா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார வச்சுட்டு காது குத்தி முடிச்ச உடனே ஒரு ஆரத்தி எடுப்பாங்க. அந்த ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை அங்க வந்து போகணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பதில் மரியாதை செய்யணும். அதை நான் வீடியோல எடுக்கல. நானு அப்போ பிஸியா இருந்தேன். பக்கத்துல யாரும் இல்ல. அதனால அப்ப நான் வீடியோ எடுக்கல. தம்பிக்கு பதில் மரியாதை நானும் செய்யணும். காது குத்தி முடிச்ச உடனே சைட்லயே ஆயுஷமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 சாஸ்திரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம இருக்க வேண்டாம், பக்கத்துல இருந்தா போதும். மத்தபடி அவங்கதான் அந்த ஹோமத்தை பண்ணுவாங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஹோமம் பூஜை இது எல்லாத்துக்குமே வந்து நாங்க ஐயர்கிட்டயே சொல்லிட்டோம். அதுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே அவரையே வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. நீங்களே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னுட்டோம். அவர் வீட்டுல என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. அதையும் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். என் மாமியார் பாத்தீங்கன்னா என் பையனை வெளியே கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு ஒரே சிரிப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழுதுட்டே இருந்தாரு. இப்ப சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க. அது காது குத்துனதுக்கு அப்புறம் வந்து குங்கும புட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த காதுல அப்படியே ரெட்டா தெரியுது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. ஆயுஷவும் பண்ணி முடிக்கும் போது நம்ம ஆல்ரெடி சாதம் கொடுத்துருப்போம். அதையும் வச்சு செஞ்சிருப்பாங்க பூஜை. அந்த சாதத்தை முடியும் போது குழந்தைக்கு சக்கரை தொட்டு ஊட்ட சொன்னாங்க. அப்ப தூங்கிட்டு இருந்தான். இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கொஞ்சம் குழந்தைக்கு ஊட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஊட்டினேன். அப்படியே தூங்கிட்டு இருந்தா அப்புறம் திடீர்னு எழுந்துட்டாங்க. ஐயரும் என்ன சொன்னான்னா அவன் தூக்கத்துல இருக்கான், இப்ப சாப்பிடலாம் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இதை அப்படியே குழந்தைக்கு ஊட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த 4 சாஸ்திரத்துல வந்து அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அச்சதையை எடுத்து நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க, அவங்க கையில கொடுத்து அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒன்னா சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணும்.
இப்ப நீங்க பாக்குறது உங்க கலசம் வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த கலசத்துக்கு நம்ம ஆரத்தி காட்டி நம்ம எல்லாரும் அதை எடுத்துக்கணும். பயிர் அதை எல்லாருக்கும் கொண்டு போய் வீட்டுல இருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் கொண்டு போய் காமிச்சிட்டு வர்றாரு, எல்லாரும் எடுத்துக்காங்க ஆரத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கலசத்தை நம்ம 3 வாட்டி சுத்தி வந்து அதுக்கு பூ போடணும். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கலசத்தை எடுத்து அந்த தீர்த்தத்தை நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் எல்லாருமே குடிக்கணும். அதுக்கப்புறம் கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தை அதுக்கப்புறமா கலசத்துல இருக்க தீர்த்தத்தை எடுத்து வீடு ஃபுல்லா தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள் என்ன சொன்னாருன்னா, அந்த குடத்துல இருக்கிற தண்ணியை அடுத்த நாள் நீங்க எல்லாரும் குளிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி இந்த தண்ணியை தலைக்கு ஊத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதான் மொய் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எங்க ஆசீர்வாதம்னு சொல்லுவோம். யார் மொய் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை சொல்லி அத்தையோட ஆசீர்வாதம், மாமாவோட ஆசீர்வாதம், பாட்டியோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எல்லாரும் முன்னாடியும். அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷனும் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம், ஐம் வெரி சாரி. இப்ப ஃபைனலா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க ஃபேமிலியா உட்கார்ந்த உடனே ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சோம்னா ஃபங்க்ஷன் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா